தொண்டரஞ்சு கலிரும் அடக்கி சுரும்பார் மலர் இண்டை கட்டி வழிபாடு செய்யும் இடம் என்பரார் வண்டு பாட மயிலால மாங்கன்று துள்ளவரே இண்டை வாயும் சுனை நீல மொட்டலரும் ஏதாரமே. நினைப்பவர் மனம் கோயிலாய் கொண்ட எப்பெருமான திருவடிகளை போற்றி துதிக்கின்றோம். சைவ நன்னெறிதனை உலகமெல்லாம் பரவச் செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய குருமகா சன்னிதானங்களுடைய குருநாள் திருவடிகளை போற்றி துதிக்கின்றோம். இந்த ஆலயத்தினுடைய நிர்வாக பெருமக்கள், இனிய நண்பர் சிவத்திரு கென்னடி, சைவ சித்தாந்த திருமுறை அமைப்பாளர் பெருமக்கள், அற்புதமாக அம்பாள் பதியங்களை மற்றும் பாடல்களை விண்ணப்பம் செய்த சிவநேய செல்விகள், எழுந்தருள் இருக்கின்ற அடியார் பெருமக்கள் அத்தனை பேருடைய திருவடிகளை போற்றி துதிக்கின்றோம். யானை 5 வகையில அசையுமா? எத்தனை வகையில? 5 வகையில. தும்பிக்கை, வால், காது, உடம்பு, கண்ணு, ஒண்ணு எதிர் எதிர் திசையில அசையுமா? பார்த்திருக்கீங்களா? பார்த்தது இல்லையா? காது இப்படி அசைஞ்சத பார்த்தது இல்லை, தும்பிக்கை எப்படி அசைஞ்சு பார்த்தது இல்லை, வால் இப்படி அசைஞ்சு பார்த்தது இல்லையா? என்ன பார்த்தது இல்லை? எல்லாரும் பார்த்திருப்பீங்க. 5 திசையில அசையுமா? அது மாதிரி நமக்கு இருக்கிற கண்ணு, மூக்கு, வாய், காதும் 5 திசையில நம்மளை பிரிச்சு அனுப்பிடுவோம். யாரை விட்டு? பார்க்க வேண்டிய சிவபரம் பொருளை பார்க்க முடியாம இந்த 5 நம்மளை என்ன பண்ணுமா? பிரிச்சு. அதனால தொண்டருக்கு அழகு என்னன்னா, இந்த 5 கடிவையும் இந்த 5 யானையும் அடக்கிட்டு உலகத்தை பார்க்கணுமா? எதை பார்க்கணும்? உலகத்தை பார்த்தா ஒரு நுட்பமான விஷயம் புரியுமா? உலகத்தை பார்த்தா ஒரு நுட்பமான விஷயத்தை பார்க்கறதுக்கு பாடம் இப்படி இருக்குமான, ஆனா அதுக்குள்ள ஒரு நுட்பமான விஷயம் இருக்குமா? என்ன இருக்குமா? சுவை இல்ல வேற எதுனா. அப்ப பார்க்கறதுக்கு ஒண்ணும் நுட்பத்துக்கு ஒண்ணு இருக்குமா? உலகம். உண்மையா போயா? அதே போல இந்த உலகம் பார்க்கறதுக்கு இப்படி இருக்குமா? அதுக்குள்ள ஒரு நுட்பமான விஷயம் இருக்குமா? அந்த நுட்பமான விஷயம்தான் அம்பாள். இந்த உலகத்துக்குள்ள நுட்பமான விடயமாக இருப்பவள் தான் யாரு? அதனாலதான் அம்பாளுக்கு பேர் என்னன்னா, அகிலத்தை ஈண்டு ஆட்சி செய்வது. அகிலத்தை ஈண்டு, அதனால அவளுக்கு பேர் என்னது? அகிலாண்டேஸ்வரி. எந்த திருக்கோயில்ல அவளுக்கு திருநாமம் அகிலாண்டேஸ்வரி? திரு ஆனைக்கா, திரு ஜம்புகேஸ்வரர். ஜம்புன்னா என்ன? கொய்யாப்பழம் வரமா? நாவல் பருவம். என்னது? நாவல் மரத்தின் கீழ் இருந்து ஆட்சி செய்வதனால் அவருக்கு என்ன பேர்? ஜம்புகேஸ்வரர். அங்க இருக்கக்கூடிய அம்பாள் அகிலாண்டேஸ்வரின்னா, உலகத்தை ஈண்டு ஆட்சி செய்பவள் அகிலாண்டேஸ்வரி. நான் சொன்னேன், இந்த நுட்பமான ஒரு பொருளை பார்த்தீங்கன்னா எல்லாமே முக்கோணமா இருக்குமா? எங்கேயாவது முக்கோணமா பார்த்துருக்கீங்களா? ஒரு பொருளை இப்படி இப்படி இருக்கும். அதுக்கு பேர் பிரமிடு. அதுக்கு பேர் என்னது? கரெக்டா சொல்லிட்டீங்க. உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு சொல்லிட்டீங்க, வெளியில சொல்றீங்க. பிரமிடு எல்லாமே அணுவை உடைச்சு பார்த்தா இப்படித்தான் இருக்குமா? எப்படி? அது மறைந்திருக்கக்கூடிய பொருள் அப்படி இருக்கா? இப்ப கோயிலுக்கு வந்தீங்கன்னா ஒரு பொருள் அதே மாதிரி தெரியும். என்னது அது? அடுத்தது பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள ஒரு பொருள் அது மாதிரி இருக்குமா? என்ன பொருள் அது மாதிரி இருக்கும்? நம்ம வீட்டுக்குள்ள ஒரு பொருள் அது மாதிரி இருக்குமா? யாருக்கு சொல்றது? நாங்களம்மா
7ஆம் 24. ஆக எல்லாமே எப்படி இருக்குதான் அம்பாள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாங்க உயிர்களுக்கு. என்ன இந்த கோபுரத்துக்குள்ள இருக்கு. எந்த கோபுரத்துக்குள்ள இருக்கு? திருக்கோயில். அந்த கோபுரத்துல பாத்தீங்கன்னா மேல என்ன இருக்குமா? கலசங்கள். அந்த கலசத்துக்குள்ள என்ன இருக்கும்? தானியங்கள். அந்த தானியங்களை நம்ம எடுத்து இதுவரைக்கும் நம்ம பயன்படுத்தினதே கிடையாது. ஏன்னா அதை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லாம அம்பாள் நம்மளை என்ன பண்ணிட்டு இருக்காங்க? காப்பாத்திக்கிட்டே இருக்காங்க. அதுல எத்தனை கலசம் பொதுவா ஒரு கோயில்ல இருக்கும்? அது கோயிலை பொறுத்து சின்ன கோயிலுக்கு 2 வச்சிருக்கோம், 3 வச்சிருக்கோம், 1 வச்சிருப்பாங்க. பொதுவாக ஒரு கோயிலுக்கு எத்தனை கலசம் இருக்குன்னா 9 கலசம். எத்தனை கலசம்? நவசக்தி. எத்தனை கலசம்? அம்பாள் நவசக்தியாக இருந்து உலகத்தை ஆட்சி செய்யும். அதனால நமக்கு என்ன விழா கொண்டாடுகிறோம்? நவராத்திரி விழா. ஏன் பகல் விழா வைக்கக்கூடாதா? என்ன ராத்திரி விழா. அம்பாள் எல்லா சூழ்நிலையிலும் நம்மை என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காகத்தான் அது என்ன விழா வைக்கிறாங்க? நவராத்திரி. பகல்ல மட்டும் இல்லை, எல்லா நேரத்திலும் நம்மளை ஆட்கொண்டு. அதுல ஒரு நுட்பமான செய்தியை நாம தெரிஞ்சுக்கணும். நவராத்திரி விழானா நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க ஒரு முனிவருக்கு ஒரு அரக்கனுக்கு பிறந்த மகிஷாசுரனை வதம் செய்வது. வரமுனிக்கும் இன்னொரு அரக்கனுக்கும் வந்த அந்த மகிஷாசுரனை வதம் செய்வதுதான் இந்த சிவராத்திரி நவராத்திரி விழா அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அது எப்படின்னா அந்த பழம் சொன்ன பாத்தீங்களா, அது புறம் மாதிரி. உலகம் சொன்ன பாத்தீங்களா, அது மாதிரி. இப்ப எப்படி தேவாரம் 5 எழுத்து இருக்கு. தேவாரம் என்பது பழம் போல, 5 எழுத்து என்பது அதனுடைய சுவை போல அல்லது விதை போல. அங்க 2 ஒண்ணுதான். ஆனா வெளியில தெரியும் பொழுது அது என்னவா இருக்குது? பழம் போல. வெளியில உங்களுக்கு புரியணுன்றதுக்காக பாடினாங்க. இன்னைக்கு அருமையான பாட்டு. நவராத்திரி விழா ஒவ்வொரு நாள் எப்படி எப்படி அம்பாள் நமக்கு அருள்பாலிக்கிறாங்க, என்ன ரூபத்துல அருள்பாலிக்கிறாங்க. நிலந்தன் மேல் வந்தருளி நீங்க அம்பாள். ஆனா சுருக்கமா அம்பாள புராணத்துல 3ஆ பிரிக்கிறாங்க. என்னென்ன பிரிக்கிறாங்க? சரஸ்வதி, மகாலட்சுமி, அதாவது சக்தி. 3ஆ பிரிக்கிறாங்க. பராசக்தி. இந்த 3ஆ அவரவர்கள் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம எத்தனை சக்திகளாக நம்ம பிடிச்சிக்கணும். கல்வி, செல்வம், வீரம். வீரம்னா உடல் ஆரோக்கியம். இது 3 நம்ம பிரிக்கணும். இது எத்தனை சக்தியாக பிரிக்கிறதுனா 9 சக்தியா. கேட்டீங்களா? இது 9 சக்தி இந்த உடம்புக்குள்ள இருக்கு. எத்தனை சக்தியும்? 9 சக்தி. இப்போ உள்ளுக்குள்ள இருக்கும்பொழுது அது சுவையாகவும், வெளியில இருக்கும்போது அம்பாளாகவும் நமக்கு கண்ணுக்கு காட்சி தர்றாங்க. கண்ணுக்கு காட்சி தர்றாங்க. இப்போ ஆயுதம் ஒண்ணு சொல்றோம் இல்லையா? இப்ப புறத்துல ஆயுதம்னா ஆயுத பூஜை அப்படின்னு நம்ம சொல்றோம். உண்மையிலேயே ஆயுதம்ன்றது எது? நமக்கு ஆயுத பூஜைன்னு ஒரு நாள் வைக்கிறோம் இல்ல. உண்மையிலேயே ஆயுதம்ன்றது எது? நம்ம ஆட்டோக்காரரை போய் கேட்டீங்கன்னா எனக்கு ஆயுதம் ஆட்டோ தான். யார் தேங்காய் வெட்டுறவனை போய் கேட்டீங்கன்னா எனக்கு ஆயுதம் இந்த கட்சி தான். ரைட்டா? உங்களுக்கு எதுதான் ஆயுதம்? நான் தேங்காயும் வெட்டல, ஆட்டோவும் வெட்டல, வேலைக்கும் போல, குடும்பத்துல தலைமையா இருக்கிறேன், எனக்கும் ஒரு ஆயுதம் இருக்குல்ல. என்னதான் ஆயுதம் இருக்கு? என்னது? இறைவன் கொடுத்த கருவிகள் தான் ஆயுதம். என்னது? இறைவன் கொடுத்த கண்ணுக்கு தெரிகிற கருவி எத்தனை? 15 கருவி. கை, காது, கண்ணு தான்.
கண்ணுக்கு தெரியாத கருவி 16 தெரியுமா? ஆக இந்த கருவிகள் எல்லாம் சாமி உனக்குத்தான் தொண்டு செய்யணும். இந்த ஆயுதங்கள்லாம் யாருக்கு தொண்டு செய்யணும்? உனக்குத்தான். உனக்கு எதிராக எந்த வேலையும் செஞ்சிடக்கூடாது. நான் செஞ்சே போயிட்டான். நீங்க இருக்குல்ல அந்த 16 கருவி யாருக்கு எதிராக வேலை செஞ்சிடக்கூடாது? இறைவனுக்கு எதிராக வேலை செஞ்சிடக்கூடாதுன்னு எத்தனை இடத்துல பூசிக்கணும். அப்ப இந்த கருவிகளுக்கு தான் தினசரி நாம என்ன பண்றோம்? பூசை. அதை ஞாபகப்படுத்துகின்ற நாள் தான் எது? கருவிகள். என் கை உனக்கல்லாது எப்படியும் கங்குள் பகல் எண்கள் மற்றொன்றும் வாயே வாழ்த்துகின்றார், தலையே நீ வணங்காய், பரிசையா பாடுவோம். அப்ப இந்த கருவிகள் தான் பாடுவதுதான் என்னது? ஆயுத. 10ஆம் நாள் அம்பாள் அப்புறாங்க. யாருக்கு எதிரா? விஜயதசமி 10ஆம் நாள் யாருக்கு எதிராக அம்புறாங்க? மகிஷாசுரன் எதிராக அம்புறாங்க. வதம் செஞ்சுட்டாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? அவனை கொன்னுட்டாங்களா கொல்லலையா? அம்பாள் மகிஷாசுரனை கொன்றார்களா இல்லையா? சிவா கொன்றார்களா இல்லையா? கொன்னுட்டார். அந்த மகிஷாசுரன் யாரு தெரியுமா? வேற யாரு இல்லை, நீங்க தான், நானும் தான். அந்த மகிஷாசுரன் யாரு? வேணா இப்ப வேணா நீங்க தேவர்கள் மாதிரி இருக்கலாம். வீட்டுக்கு போனீங்கன்னா என்னவா மாறிடுவீங்க. அதுவும் காலையில டென்ஷன்ல வீட்டுக்காரரை கிளம்புனாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆபீஸ்க்கு போற டைம் ஆச்சு, இதை காணும் அதை காணும்னா எல்லாரும் மகிஷாசுரனை மாறிடும். உண்டாங்களா? அப்போ மகிஷாசுரனை கொல்லவில்லை, வதம் செய்தல் என்றால் என்னன்னா அவனுடைய என்ன வடமுனிவருக்கும் கம்பன் என்ற ஒரு அரக்கனுக்கு உற்பத்தியானவன் தான் மகிஷாசுரன். அப்போ ஒரு நல்லதுக்கும் ஒரு கெட்டதுக்கும் உற்பத்தியானதுதான் அந்த அரக்கன். நல்லதுக்கும் ஒரு கெட்டது. அப்போ நல்லதுல இருக்கக்கூடிய ஒரு கெட்டது என்னன்னா, உயிர்ல இருக்கக்கூடிய கெட்டது என்னன்னா, நாமெல்லாம் என்ன சொல்லுவோம்? அறியாமை. நாம என்ன சொல்லுவோம்? அறியாமையை விளக்கிட்டோம்னா பரம்பொருள் நம்ம கண்ணு முன்னாடி பரம்பொருள் பரம்பொருள எங்க இருக்கிறாரு தெரியுமா? பரம்பொருள் எங்க இருப்பார்? ஒரு லொகேஷன் இருக்கணும்ல அவருக்கு. இப்ப நாம வீட்டுல இருக்கோம். பரம்பொருள் எங்க இருப்பார்? வானத்தில் இருப்பாரா? பூமியில இருப்பாரா? அங்க இருப்பாரா? இங்க இருப்பாரா? பேரின்பம் எங்கு நிறைந்திருக்கிறதோ அந்த இடத்துல பரம்பொருள் இருப்பார். எங்க இருப்பாரு? பேரின்ப பெருங்கடலில் தலைவனாக இருப்பார். யாரு? அம்பாள் எங்க இருப்பாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. சாமி இருப்பார், பேரின்ப பெருங்கடலில் இருப்பார். நான் எங்க இருக்கேன், அம்பாள் எங்க இருக்கா? இந்த ரிசல்ட் தெரிஞ்சதுன்னா போதும். நான் எங்க இருக்கேன்? இந்த கண்ணுக்கு தெரிகிற உலகத்துல இருக்கிறேன். அம்பாள் எங்க இருக்காரு? பெருமான் எங்க இருக்காரு? பேரின்ப பெருங்கடலில் இருக்கார். அவருக்கு பேரு சிவன். அவன் இருக்கிற அடிக்கு பேரு சிவன் அடி. அவன் இருக்கிற அடிக்கு பேர் என்னது? சிவன் அடி. திருவடி கீழ் சொல்லிய பாட்டில் பொருள் சொல்லுவர் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பங்குவர். அப்ப சிவனடியில் இருக்கிறார். நாம எங்க இருக்கிறோம்னா உலகத்துல இருக்கோம். அம்பாள் எங்க இருக்கிறாரு? கரெக்டா யாராவது சொல்லுங்க. அம்பாள் எங்க இருக்காங்க? அவன் அங்க இருக்கிறான். நான் இந்த உலகத்துல இருக்கேன். அம்பாள் எங்க இருக்கிறாங்கன்னா எனக்குள்ளும் இந்த உலகத்துக்குள்ளும் கலந்து இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? எனக்குள்ளும் இந்த உலகத்துக்குள்ளும் கலந்து. அவங்களுடைய வேலை என்ன அப்படின்னா எனக்கு அருள் செய்வதுதான் அவங்களுடைய வேலை. எப்படி அருள் செய்யறாங்க? ஒரு தாய் தன் குழந்தையை வயிற்றில் சுமந்திருப்பது போல அருள் செய்யறாங்க. எப்படி செய்யறாங்க? ஒரு தாய்
தன்னுடைய குழந்தையை வயிற்றில் சுமந்திருந்து 10 மாதம் கழித்து இந்தான்னு ஒப்படைக்கிறாங்க வீட்டுக்காரர்கிட்ட. ஒப்படைக்கிறாங்களா இல்லையா? அது மாதிரி அது படிக்கிறாங்க. இந்த உலகம் அம்பாளுக்கு என்னவா இருக்குதா? இந்த அண்ட சராசர உலகம் அம்பாளுக்கு என்னவா இருக்கா? கர்ப்பப்பை. என்னவா இருக்கா? கர்ப்பப்பை. அதுக்குள்ள யார் இருக்குமா? அதுக்குள்ள யார் இருக்குமா? நாம இருக்கோம். கர்ப்ப கிரகத்துக்கும் கர்ப்பப்பைக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு. கர்ப்பப்பைக்கும் கர்ப்ப கிரகம் சொல்றோம்ல, அதுக்கு ஒரு ஒற்றுமை உண்டு. என்ன ஒற்றுமை அப்படின்னா, 3 பக்கம் சுவர், ஒரே பக்கம் போகணும், ஒரே பக்கம் வரணும். சரிங்களா? அப்போ எப்படி இறைவன் கர்ப்ப கிரகத்தில் இருந்தாலும் பாலிக்கிறோம், அதுபோல அம்பாள் என்னை எதிர வச்சிருக்காங்க. இந்த உலகம் என்ற கர்ப்ப கிரகத்தில் வைத்து உள்ள 10 மாசம் எப்படி இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? சிவா, 10 மாசம் எப்படி இருக்கீங்க? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? இப்ப மகிழ்ச்சியா இருக்கீங்களா? அம்மா வயிற்றுக்குள்ள இருக்கும்போது மகிழ்ச்சியா இருக்கீங்களா? இப்ப மகிழ்ச்சியா இருக்கீங்களா? இப்ப மகிழ்ச்சியா இருக்கீங்க இல்ல அம்மா வயிற்றுல இருக்கும்போது மகிழ்ச்சியா இருக்கீங்களா? தெரியாது. தெரிஞ்சா போதுண்டா சாமி, இந்த கற்பங்கிற வாழ்க்கை நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஆனா குழந்தை இப்படி விளையாடும், பிடிச்சு பிடிச்சு பார்ப்பாங்க. எனக்கு தெரியாது, நீங்க தான் பார்ப்பீங்க. இப்படி பிடிச்சு பிடிச்சு பார்ப்பாங்க. காலையிலும் கையெழுக்கும் அது ரொம்ப துள்ளி துள்ளி விளையாடும். உள்ள டாக்டர் போவார், நார்மல் அப்படின்னு. ஆனா அது எதுக்கு துள்ளுது தெரியுமா? எப்படா வெளியில வருவோம், எப்படா வெளியில வருவோம் அப்படின்னு இருப்பான். ஆனா டாக்டர் என்ன சொல்லுவாரு? அது ரொம்ப நார்மல். அதே மாதிரி ஒரு ரூம்ல உங்களை கொண்டு வச்சா எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. அப்படியே இறைவனுடைய கருணை மீண்டும் அந்த பிறப்புல வந்துடவே. ஆனாலும் எல்லா பிறப்புலையும் உசந்த பிறப்பு எதுனா மனித பிறப்பு தான். எல்லா பிறப்புலையும் கர்ப்பப்பையில பெரிய கர்ப்பப்பை ஏறுவான், யானை சின்ன கர்ப்பப்பை ஏறுவான், எறும்பு. யானை முதலா எறும்பு ஈராய உணவில் துணியும். இப்படி அம்பாள் நம்மளை பிறக்க வச்சு இன்பத்திலையும் துன்பத்திலையும் இந்த உலகத்துல புரட்டி ஒரு நாள் எடுத்து யார்கிட்ட ஒப்படைப்பாங்களாம்? யார்கிட்ட ஒப்படைப்பாங்களாம்? அதனால அம்பாள் இருக்கிற இடத்துக்கு பேரு திருவடி. அம்பாள் இருக்கிற இடத்துக்கு பேரு திருவடி. இறைவன் இருக்கிற இடத்துக்கு பேர் என்னது? பேரின்ப பெருங்கடல் எங்க இருக்கிறதோ அங்க இருப்பானா? யாரு? அது இதுதான் இடம் சொல்ல முடியாது. பேரின்பம் எங்க இருக்கிறதோ அங்க யார் இருப்பா? சிவபெருமான். அம்பாள் என்ன பண்ணுவாங்க? இந்தாங்க அப்படின்னு யார்கிட்ட ஒப்படைச்சிருவாங்களா? அதுக்கப்புறம் நம்ம எங்க இருப்போமா? மீண்டும் வாராத மீளாத உலகமாகிய அந்த சென்றடையா சிவனடியில் போய் நம்ம சேர்ற வரைக்கும் யாருடைய வேலையா நம்ம புதுவை பத்திரமா ஒப்படைக்கிறது? அந்த அம்பாள் என்ன செய்யறாங்கன்னா, அதுக்காகவே யாருக்கிட்ட வேண்டுவாங்க அம்பாள்? எங்க வீட்டுல மனைவி கணவன் கிட்ட யாருக்காக வேண்டுவாங்க? வீட்டுல மனைவி யாருக்காக வேண்டுவாங்க? பிள்ளைகளுக்காக வேண்டுவாங்க. செல்வம் கேட்கிறவங்க வாங்கி, ஆசைப்பட்டு பைக் கேட்கிறவங்க வாங்கி, மெதுவா போவா சொல்லி மெதுவா போய் சொல்றேன், ஒரு பைக் வாங்கி. யார்கிட்ட கேட்பாங்க? அப்பா கிட்ட மனைவி கேட்பாங்க. யாருக்காக? பிள்ளைகளுக்காக. அது மாதிரி அம்பாள் என்ன பண்றாங்க? நாம யாரை வேண்டிக்கிட்டு இருக்கோம்? நாம யாரை வேண்டிக்கிட்டு இருக்கோம்? அம்பாள் யாரை வேண்டிட்டு இருக்காங்கன்னா, நமக்காக யார்கிட்ட வேண்டுறாங்க? இன்னைக்கு வரைக்கும் விடாம ஒரு இடத்துல வேண்டிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் விடாம, அன்று முதல் இன்று வரை என்றும் அன்றும் இன்றும் என்று வேண்டிக்கிட்டே இருக்காங்களா? 24 மணி நேரம் விடாது வேண்டிட்டு இருக்காங்க. அம்பாள் நமக்காக ஒரு இடம். என்ன இடம்? காஞ்சிபுரம். யார் சொல்றது? என்ன? கம்பனியம்மானே. அதாவது சொல்றாரு, ஏலவா குடலா உண்மை நங்கை என்றும் ஏற்றி வழிபட பெற்ற. என்றும் என்ன அர்த்தம்? அன்றும் இன்றும் என்றும். ஏலவா குடலா உமை நங்கை என்றும் ஏற்றி
வழிபட பெற்ற கால காலனை கம்பன். கம்பன் என்ன அர்த்தம்? ஏகம்பன். ஒரு மாமரத்தின் கீழ் இருந்து அருள் செய்கின்றவன் கம்பன். ஏகம்பன். அம்பாள் விடாது வழிபட்டுக்கிட்டு இருக்கும் போது வேண்டுமென்றே பெருமாள் சோதிக்கிறாராம். நீ உயிர்களுக்காக இவ்வளவு இரக்கமா, உன்னுடைய இரக்கத்தை பார்ப்போம் அப்படின்னு சாமி என்ன பண்றாராம்? அம்பாளுக்கே ஒரு சோதனையாம். சாமி யாருக்கு சோதனை கொடுக்குறாராம்? உயிர்களை பற்றி என்கிட்டே வந்தது யாரும் பார்ப்போம். எங்க கட்சியே அம்பாளுக்கே ஒரு சோதனை. திடீர்னு கம்பையாற்றில் என்ன வருதா? வெள்ளம் வருது. கம்பையாற்றில் வெள்ளம் வருது. அம்பாளுடைய கரம் எவ்வளவு ஆற்றலுடையது. அந்த கரத்தால தடுக்கிறாங்களாம். தடுக்க தடுக்க என்ன பண்ணுதான்? எடுகடலும் பொங்கி எழுவது போல என்ன நீர் என்ன பண்ணுதான்? பொங்கி பொங்கி அதில் தடுக்க தடுக்க மிக பிரம்மாண்டமாக விஸ்வரூபம் எடுத்து வெள்ளம் வரும் பொழுது அம்பாளால தடுக்க முடியல. ஆகா, என்ன மீறி ஆற்றலாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் புற்றிடம் கொண்டவர். என்னது? புற்று. மண்ணிலிருந்து வந்து பிடிச்சவங்க. அம்பாளை எதுல பிடிச்சாங்க? மண்ணில பிடிச்சாங்க. தண்ணியில என்ன ஆயிடும்? கரைஞ்சி போயிடும். அதனால நிலத்தளம் பேர். அது பேர் என்னது? மண்ணில லிங்கத்தை பிடிச்சதுனால அதுக்கு பேர் என்ன தளம்? நிலத்தளம். மண் தளம் அப்படின்னு பேர். உடனே போய் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. யார கட்டி பிடிச்சுக்கிறாங்க? சிவலிங்க திருமேனிய கட்சி ஏகப்பட கட்டி பிடிச்சுக்கிறாங்க. ஒரு கணம் உலகத்துக்காக இறைவன் உலகத்தில் கணவன் மனைவி எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த ஒரு கணம் தழுவ உழைந்தார். சாமி என்ன பண்ணாரு? தழுவ உழைந்தார். உலகத்துக்கு தெரிய வேண்டும் அம்பாள் இவ்வாறாக இருக்கிறார் என்பது உலகத்துக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக அப்படி தழுவ உழைந்தார். அப்படி இன்னைக்கு வரைக்கும் 24 மணி நேரம் இன்னைக்கு பூசையை விடாது செய்து கொண்டிருக்கின்ற ஒரே திருத்தலம் எதுனா என்னது? கட்சியை. மயிலாயிருந்து அம்பாள் இறைவனிடத்தில் வேண்டினாங்க. என்ன இடம்? ஆடும் மயிலாய் உருவெடுத்து அன்று இறைவன் திருத்தாள் நாடி அச்சித்து நாயகியாய் நாமங்களை பாடி உருகி பரவசம் ஆகும் அப்பாங்கருள்வாய் காடன மயிலாபுரி கற்பகன். அப்புறம் எந்த திருத்தலத்துல மயிலாயிருந்து பூசை செய்யறாங்க? திருமாயூரத்துல மயிலாயிருந்து. அப்ப அம்பாள் பூசை செய்வதெல்லாம் யாருக்காக? நமக்கா. யாரை நோக்கி பண்றாங்க? ஆனா நாம யாரை நோக்கி பூசை பண்றோம்? எப்பயுமே பிள்ளை யாரை நோக்கி இருக்கும்? அம்மாவை நோக்கி தான். பிள்ளை எப்பயுமே யாரை நோக்கி இருக்கும்? அம்மா. எது வேணாலும் அம்மா கிட்ட தான் ஒரு பிட்ட போடுவாங்க. அம்மா கிட்ட தான் போட்டு நீங்க வாங்கிக்கணும். அப்பாட்ட சொல்லு. அப்பா கிட்ட அத்தனை பவர் இருந்தாலும் அதனாலதான் சிவலிங்க திருமேனியை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, வானம் நெருப்பு எப்படி இருக்கும்? மேல் நோக்கி இருமா, கீழ் நோக்கி போகுமா? அப்ப வானம்ன்றது செந்தழல் திருமேனி. யாருடைய மேனி? சிவபெருமானுடைய. அதனால எப்படி போகுது? வானம் நெருப்புபடி மேல. நான் எப்படி இருப்பேன்? கல்லூரிட்ட மாதிரி பீடம். எனக்கு ஒண்ணுமே தெரியாது. எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆக வானமும் இந்த பீடமும் சேரணும்னா மேல இருக்கக்கூடிய குழவியும் கீழே இருக்கக்கூடிய அந்த பீடமும் சேரணும்னா இடையில என்ன வேணும்? ஆவுடை. அப்ப 3 உருப்படி. கும்பாபிஷத்துல யாராவது பார்த்திருக்கீங்களா? லிங்க திருமேனிய 3 உருப்படியா இருக்கும். லிங்கம் எப்படி இருக்கும்? 3 உருப்படியா இருக்கு. தனித்தனியா இருக்கு. கீழே பீடத்தை வைப்பாங்க. அதுக்கப்புறம் என்னவா? ஆவுடைய வைப்பாங்க. அதுக்கப்புறம் என்னத்தை வைப்பாங்க? வச்சு மருந்து சாப்பிடுவாங்க. 3 உருப்படி இருக்கும். ஆக இந்த உலகமே 3 உருப்படி தான். சிவ ய அதான் முக்தி. சி வானம் வந்து வா, கீழே யா அப்படின்னா முக்தி. அப்பேற்பட்ட அம்பாளுக்கு நாம செய்கின்ற நன்றி கடன் தான் இந்த விழா. இந்த விழா ஒவ்வொரு இல்லத்திலையும் நாம என்ன பண்றோம்? நவராத்திரி என்ற விழா நீங்க எனக்கு எவ்வளவு செய்வீங்க? நன்றி கடன்.
கடைசி எல்லா அருளாளர்களும் யாருக்கு நன்றி சொல்லுவாங்கன்னா இறைவனுக்கு நன்றி சொல்ல மாட்டாங்க. இறைவனுடைய கடன் பேரின்பத்தை கொடுப்பது, என் கடன் பணி செய்து கிடப்பது. ஆனால் அன்பால் செய்வதுதான் யாரை சேர்த்து வைக்கிறாங்க? இறைவன். அதனால இறைவிக்கு நாம் என்ன பண்ணணுமா? நன்றி கடன் பெற்றவர்கள் தான். சிவபெருமானுக்குள்ள நம்ம எந்த பூஜை பெருசா பண்றது இல்லை. நவராத்திரி விழா என்று பெண்கள் எல்லாம் ஒன்று கூடி செய்கின்ற அந்த அற்புதமான விழா யாருக்கு நன்றி கடன் செலுத்துறது? அந்த அம்பாளுக்கு நன்றி கடன் செய்யவில்லை என்றால் என் நன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டால் உய்வில்லை அம்பாள் செய்த நன்றியை, இப்ப செய்துகிட்டு இருக்கிற நன்றியையும் இனிமேல் செய்ய போற நன்றியையும் செய் நன்றிதான் என் நன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டால் உய்வில்லை செய் நன்றி கொன்ற. ஆக அம்பாள இருக்கிற வரைக்கும் நாம என்ன பண்ணக்கூடாது? சிவனை மறந்தாலும் யாரை மறக்க கூடாது? அவங்கதான் நமக்கு சிவனோட சேர்த்து வைக்கும். உடனே சிவனை மறந்தாலும் சிவனை மறந்துடலாமான்னு சொல்லக்கூடாது. சிவன் தான் மரம், சிவன் தான் மரபு. ஆக சிவனுடைய ஆற்றல் தான் என்னது? அம்பாள். சிவனுடைய ஆற்றல் தான் என்னது? ஆகவே நம்ம எப்பொழுதும் அம்பாளுடைய திருவடி அப்படின்னு சொன்னாலே அம்பாளை குறிக்கும். சிவனடின்னு சொன்னாலே யாரை குறிக்கும்? நம்ம அருணகிரிநாதர் சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, எதுக்குள்ளற அம்பாள் பாடல்களை எல்லாம் நம்ம பாடி கத்துக்கணும், முருகன் பாடல்களை எல்லாம் பாடி கத்துக்கிட்டு இறைவனுக்கு துதி செய்யணும். எதுக்குள்ள பாடணும் நீங்க சொல்லுங்க. எதுக்குள்ள நம்ம கத்துக்கணும்? 2 வயசுக்குள்ளையா, 3 வயசுக்குள்ளையா, 10 வயசுக்குள்ளையா, 50 வயசுக்குள்ளையா? ஒரு கால அளவு இருக்கு. நம்ம திருமுறைகளை எல்லாம் பாடுறதுக்கு, தேவாரங்களை பாடுறதுக்கு, திருப்புகளை எல்லாம் பாடுறதுக்கு ஒரு கால எல்லை வைக்கிற. அதுக்குள்ள நீ கத்துக்கணும். இல்லைன்னா என்ன பண்ணுவான் தெரியுமா? ஏமன் வருவான். என்னது? ஏமன் வருவான் அப்படின்ற. எமனை பார்த்துருக்கீங்களா சிவா? யாராவது எமனை பார்த்துருக்கீங்களா? ஐயா பின்னாடி இருக்கவங்க, துர்காதாஸ் ஐயா, எமனை பார்த்தது இல்லையா? ஒவ்வொரு ஜென்மத்திலையும் பார்த்துட்டு வந்துட்டு இப்ப மறந்து போச்சு. சாமி என்ன பண்ணிட்டாரு? உங்க கருணை எமன் வந்ததை மட்டும் இப்ப ஞாபகப்படுத்தினாரு வச்சுக்கோங்க. இந்த ஜென்மத்திலே வருவானேன்னு இன்னைக்கு இப்படியே உட்காந்துருக்கோம். நான் சொல்றது புரியுங்களா சிவா? ஒவ்வொரு ஜென்மத்திலையும் எமனை பார்த்ததுனாலதான் நம்ம திரும்பி பிறந்திருக்கோம். சிவனை பார்த்துருந்தோம்னா பிறந்திருக்குமா? ஒவ்வொரு ஜென்மத்திலையும் சிவனை பார்த்துருந்தா பிறந்திருக்கோமா? இல்ல. யாரை பார்த்திருக்கோம்? யமனை பார்த்திருக்கோம். இந்த ஜென்மத்துல இறக்கும் போது யாரை பார்ப்போம்? யாரை பார்ப்போம்? கால உயிரை எடுத்துட்டு போறதுக்கு எத்தனை பேருக்கு பவர் இருக்கு? அது ஒரு பாட்டு பாடுறாரு. எதுக்குள்ள கத்துக்கணும்? யாராவது ஒரு ஐடியா இருக்கா? எதுக்குள்ள கத்துக்கணும்? ஒருத்தவங்களை கேட்டேன், அம்மா கேட்டேன், நேற்று கேட்டேன். நான் என்ன சொல்றாங்க? ஐயா பிள்ளைகள் எல்லாம் கட்டி, பிள்ளைகள் எல்லாம் கட்டி, பேரன் பேட்டியெல்லாம் பார்த்து அவங்களையும் கட்டி முடிச்சுட்டோம்னா நிம்மதியா அக்காரான்னு வந்து யாருக்கு வந்து பாடலாம். பிள்ளைகளை கட்டி கொடுத்து பேரன் பேட்டியை கட்டி கொடுத்து அக்காரா நீங்க வந்தீங்கன்னா பல்லு கிடுப்புல பாடுறதுக்கு இருக்கணுமா இல்லைன்னா? அப்ப எதுக்குள்ள கத்துக்கணும்? ஒரு கால எல்லை வைக்கணும். எதுக்குள்ள வைக்கணும்ன்றாரு? ஒரு கால எல்லை வைக்கிறார். அழித்து பிறக்க ஒட்ட அழிவேலன் கவியை கத்திரவாங்க. அழித்து பிறக்க ஒட்ட அழிவேலன் கவியை திருக்குறள். என்னுடைய பிறவியை அழித்து பிறக்க ஒட்டா அழிவேலன் கவியை. திருக்குறளை பாடினா நான் என்ன பண்ண மாட்டேன்? மீண்டும் பிறக்க மாட்டேன். அபிராமி அந்தாதியை பாடினா மீண்டும் நான் பிறக்க மாட்டேன். தேவாரம் திருவாசகத்தை பாடினா நான் மீண்டும் பிறக்க மாட்டேன். அன்பா எப்படி கத்துக்கணுமா? அன்பா சும்மா கத்துக்கணும். அழித்து பிறக்க ஒட்டா உருகி சொல்லிய பாட்டில் பொருள் உணர்ந்து உருகி படிக்கணும். அன்பால்
எப்படி படிக்கணுமா? எழுத்து பிழை அற கற்கின்றே. என்னது? எப்படி கத்துக்கணுமா? எழுத்து பிழை அற கற்க. நான் ஒருத்தருக்கு பத்திரிகை எழுதி கொடுத்தேன். என்ன பத்திரிகை? திருமண பத்திரிகை. அவரும் பத்திரிகையெல்லாம் அடிச்சு எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 10 நாள் கழிச்சு ஓடி வர்றாரு, வாத்தியாரே என்ன இப்படி பத்திரிகை எழுதி கொடுத்துருக்கேன்? ஏன்யா கொண்டாயா பத்திரிகை? பத்திரிகை படிச்சா எல்லாம் வல்ல யமபுரான் திருவுருளாலே திருமணம் சிறப்பாக நடைபெற உள்ளது. யமபுரான் திருவுருளால் நான் இது மாதிரி எழுதி கொடுத்தேன். நீ வேணா உன் பேப்பரை எடுத்துட்டு வா பார்க்கணும். எம்பிரான் திருவுருளாலே எழுதியிருக்கேன். என்னத்தை விட்டாரு? அதைத்தான் சொல்றாரு. அன்பா எழுத்து பிழை அற கற்கின்றே. எதுக்குள்ள கத்துக்கணுமா? அது அடுத்தது சொல்றாரு. எரிந்தது என்ன? நீங்க எல்லாம் கொடுத்து வச்சிருக்க சாமி மறக்கடிச்சுட்டார். அருணகிரிநாதர் என்னமோ கொடுத்து வைக்கலையோ என்னமோ தெரியல, 3 ஜென்மம் ஞாபகம் எப்படி யமம் வந்தாரா அந்த காட்சியை சொல்றாரு. 2 காட்சி நிச்சயம் நம்மளும் படிக்க போறோம். ஒரு நாள் அது 2 காட்சி நடக்கும். கால சம்காரமூர்த்தி வர்றாரா யம வர்றாரான்னு பார்த்துக்கணும். நமக்கு நிச்சயம் யாரும் வர மாட்டாங்க. யம வர மாட்டாங்க. 8 காலத்துக்கு தானுங்க சாமி. 8 காலத்துக்கு தான் அது வரைக்கும் காமம் 8 மணி ஆச்சு ஒரு 5 நிமிஷம் 8 காலத்துல எழுத்து பிழையற கற்கின்றிலே. அப்ப யமன் எப்படி வருவானா? எரிமுண்டது என்ன விழித்து புகையன. எதுல வருமா? கண்ணி எப்படி ஆகுமா? இப்படி வருமா? இருந்து எரிமுண்டது என்ன விழித்து புகையழ பொங்குவன் கூற்றன் விடும் கையுற்றா. அப்படி வருவானா? வந்து எதை விடுவானா? கையில விடுவானா? கையில விட்டு எதுல பிடிச்சி இழுப்பானா? கழுத்துல பிடிச்சி இழுப்பானா? பொங்குவன் கூற்றன் விடும் கயிற்றா கழுத்தில் இட்டு சுருக்கும் மன்றோ கவி கற்கின்றது. வந்து யமன் வந்து கழுத்துல போனதுக்கு அப்புறம் ஐயோ அன்னைக்கே வாத்தியார் சொன்னாரு, அதை திருப்புகளை படி தேவார படினாரு, நான் படிக்காம விட்டேன். இன்னைக்கு நான் படிச்சிடறேன் விட்டுறியம்மா, இன்னைக்கு நான் படிச்சிடறேன் விட்டுறியம்மான்னா விடுவானா? விடுவானா? அப்போ என்னன்னா எல்லாம் பல்லு போனதுக்கு அப்புறம் படுக்கிற காலத்துல போய் படுக்க கூடாது, படிக்க கூடாது. எப்ப படிக்கணுமா? சிரிக்கிறாங்க. எப்ப படிக்கணுமா? கருவுற்ற நாள் முதலே பாதமும் காண்பதற்கு கால நேரம் வயசு எதுவுமே கிடையாது. எப்ப படிக்கணுமா? எப்ப வேணாலும் உள்ள படிச்சிருப்பாங்க. சிவாஜி முன்ன ஜென்மம் உங்களுக்கு என்னன்னே உங்களுக்கு தெரியாது. இந்த ஜென்மத்துலதான் மனுஷ பிறவியா பிறந்திருக்கீங்க. பல கோடி பிறப்புகள் நீங்க புல்லாய் பூவாய் புழுவாய் மரமாய் பிறந்துட்டு இந்த சின்ன ஜென்மத்துலதான் இந்த கொஞ்சோண்டு காலம்தான் இறைவனை வழிபடுவதற்கான ஒரு பெரிய பயன். நீங்க மட்டும் இந்த தேவாரம் திருவாச அம்பாளுக்கு நன்றி கடனாக படிச்சிட்டீங்கன்னா என்ன நடக்கும்ன்றது அதே கந்தரான காலத்துல இன்னொரு பாட்டுல சொல்றாரு. இதோட நிறைவு பண்ணிடுறேன். நீங்க படிச்சிட்டீங்கன்னா நிச்சயமாக ஒரு நாள் மரணம் வருமா வராதா? மரணம் வருமா வராதா? அப்போ இந்த தேவாரம் திருவாசல் திருமுறை அம்பாளுக்கு நன்றி பண்ற முதல் பலன் என்ன தெரியுமா? அமைதியான மரணம், மகிழ்ச்சியான மரணம். அந்த மரணத்துக்கு பின்பு எந்த மரணமும் நமக்கு வராது அப்படின்றதா அதை சொல்றாரு. அற்புதமா சொல்றாரு. யமன் எப்படி வருவானா? தண்டாயுதம் வச்சிருப்பானோ. என்ன வச்சிருப்பானா? தண்டாயுதம். முதல்ல வந்தோட டொம்முன்னு மண்டையில் அடிப்பானோ. எதுல அடிப்பானா? ஏங்க முதல்ல வந்தோடனே எதுல அடிப்பானா? மண்டையில அடிச்சு புண்ண வச்சிருவானோ. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவானா? கழுத்துல கையில போட்டு இருப்பாரு. கையில சூழாயுதம் வச்சிருப்பான். யாரு? நீங்கெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கீங்க, மறந்து போயிட்டு ஒவ்வொரு ஜென்மம் பார்த்து தண்டாயுதம். இப்ப யமன் அவர் நிக்கிறதான்னு வச்சுக்கோங்க. தண்டாயுதம் சூழாயுதம் இழக்காக்கி உன்னை திண்டாட வெட்டி விட விடுவேன் அப்படின்னு நான் சொல்றேன். அவன் என்ன பண்ணலாம்? திட்டு நடுக்க ஆரம்பிச்சிட்டான். யாரு? தண்டாயுதம்
சூழாயுதமும் விளத்தாக்கி உன்னை திண்டாட வெட்டி விளவுதுவே. நம்ம யமனா இவன் யமனா அப்படின்னு அவருக்கே சந்தேகமா போச்சு. இவனை பயன்படுத்தலான்னு நம்மள பயன்படுத்துறான். அப்படி என்னடா என்னை வெட்டி வீழ்த்துறதுக்கு என்னடா இவன் ஆயுதம் வச்சிருக்கான் அப்படின்னு உடனேயும் அடுத்த வரைய பாடாரு. செந்தில் வேளவன் தொண்டாகிய செந்தில் வேளவன் தொண்டாகிய அவிரோத ஞான சுடவடிவா கண்டாயடா அந்தகா. அந்தகான என்ன அர்த்தம்? நீ என்ன புரியனா? கையில என்ன இருக்கு தெரியுமா? அவிரோத ஞான சுட வடிவா கண்டாயடா அந்தகா. என்ன கண்ணு இல்லையா? பாரு, என் கையில என்ன இருக்குது? அவிரோத ஞான சுட வடிவால். யாருடையது? முருகப்பெருமான். விரோதம்னா என்ன? வகை. விரோதம்னா என்னது? வகை. அவிரோதம்னா நட்பு, நெருக்கம். யாருக்கு யாருக்கும்? யாருக்கு யாருக்கு நெருக்கம்? முருகனுக்கும் அடியாரும் நெருக்கம். அருணகிரினா என்ன? பாரு நாம எல்லாம் ஒண்ணுதான். பாடுறவங்க கூட யாருக்கு நெருக்கம்? முருகனுக்கு. அவனுடைய அவிரோத ஞான சுடர் வடிவால் கண்டாயடா. என் கையில இருக்கு பாரா அந்த இதோட விட்டுருந்தா கூட எம்மன் கொஞ்சம் பயந்துக்க மாட்டாரு. அதுக்கு ஒரு கோல் போட்டு போட்டாரு பாருங்க. உனக்கு தில்லு இருந்தா, யாருக்கு? எம்மனுக்கு தில்லு இருந்தா வந்துவார் சற்று என் கைக்கு எதிரே. வந்துவார் சற்று என் கைக்கு எதிரே. அதான் தண்டாயிரம் சூழாயிரம் விளத்தாக்கி உன்னை திண்டாட வெட்டி விழவிடவே. தொண்டாகிய வடிவை செந்தில் வேளவன் தொண்டாகிய அவிரோத ஞான சுடர் வடிவா கண்டாயடா அந்தகா. வந்துவா சற்று என் கைக்கு எதிரே. இப்ப என்ன வருவானா? எந்த தைரியத்திலேயாம என் கைகிட்ட வருவான். இதனுடைய கருப்பொருள் என்னவென்றால், யாரெல்லாம் தேவாரம் திருவாசக திருமுறை திருப்புகழ பாடிக்கொண்டு இருக்கிறார்களோ, வாயார பாடுகிறார்களோ, அவர்களுக்கு என்ன பயம் இருக்காது? உலகத்திலேயே பெரும் பயம் எது அப்படின்னா யம பயம் தான். வழியா இல்ல வாய் பிடிப்பா, நாய் கடிச்சது உண்மையா இல்ல வச்சது உண்மையா, கடிச்சிருச்சா கடிக்கலையா, 10 நாளைக்கு ஒரே டென்ஷனா இருக்கும். ரைட்டுங்களா சிவா? இதெல்லாம் எத்தனையோ பேர் எல்லாத்துக்கும் பயந்தே சொல்லுங்க. அதெல்லாம் என்ன தெரியுமா? ஏமா வந்துட்டு 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 போயிட்டு இருக்கான், வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கான். ஒரு நாள் வரும். ஆனா வராம இருக்கணும்னா நாம என்ன பண்ணணும்? இந்த தேவாரம் திருவாசக திருமுறைகளை எல்லாம் அப்பால் பதியங்களை அபிராம அருளாளர்கள் அருளிய எல்லா பாடல்களும் அருள் இருந்தாலும் கூட அருளாளர்கள் அருளிய பாடல்களுக்கு பெரும் மாற்றம். என்னது பெரும் மாற்றம்? ஒரு முறை எல்லாரும் என்ன இதே பாட்டு நம்ம பாடுறோம், ஒரே பாட்டா சிவராமமா டெய்லி படிச்சுட்டு. நானும் சொல்றேன், டெய்லி காலையில இட்லியே தான் சாப்பிட்டு, டெய்லி காலையில இட்லியே தான் சாப்பிட்டு இருக்கோம். எங்க வீட்டுல பார்த்தா டெய்லி காலையில இட்லி, கொஞ்சம் மாத்திரம் தோசை, வேற என்ன மத்தியானம் என்ன அதே பணியாரம் வைக்கிறது, அதே தோசை, வித்தியாசமா அதே இட்லி மாத்தான். அதே ஒரு பாட்டு இதுன்னு கிடையாது. எதை வேணாலும் குடிச்சுக்கங்க, அந்த குடிச்சத கடைசி வரைக்கும் என்ன பண்ணக்கூடாது? 4 பாட்டு தான் எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்க கவலைப்படாதீங்க. நான் 4 பாட்டு திருப்பியும் படிக்கிறேன். என்ன தெரியும்? எதுவும் நமக்கு இறைவன் கொடுத்த ஆற்றல் எவ்வளவோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு 3 வகையில நமக்கு இறைவன் துன்பத்தை கொடுத்துருக்கு. எல்லாத்துக்கும் தெரியும் 3 வகை. எத்தனை வகை? 3 வகை. இயற்கையாக பஞ்சபூதத்தின் வழியாக துன்பத்தை கொடுக்குறாரு. இன்னொன்னு எது வழியா கொடுக்குறாரு? பிற உயிர், நாய் கடிச்சிச்சு பயம், எலி கடிச்சிச்சு, பாம்பு கடிச்சிச்சுன்னு அந்த பிற உயிர்கள் மூலமாக இன்னொன்னு துன்பம் கொடுக்குறாரு பாருங்க. நமக்கு தெரியவே தெரியாது. டாக்டர் சொல்லுவார், நல்லா தானே ஆபரேஷன் நடந்தது, எல்லாம் கம்ப்யூட்டர்ல சூப்பரா காட்டுச்சு, ஆனா ஏன் இப்படி நடந்ததுன்னு தெரியும். அந்த 3ஐயும் அழகா ஞானசம்பந்தர் சொல்றாரு. உறும் இடியும் இன்ன மிகையான பூதம் அவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. பஞ்சபூதங்கிறார். போய் தடுக்கி கீழே விழுகிறது, மண்டை உடைகிறது, கார் ஆக்சிடென்ட் ஆகுது,
இதெல்லாம் எது மூலமாக நடக்குது? பஞ்சபூதத்தின் மூலமாக நடக்கின்ற துன்பம். இது மருந்து நமக்கு தெரியும் ஓரளவு. ஆனா இந்த துன்பத்திலிருந்து யார் நம்மளை மீட்கிறார்னா இறைவன் மீட்கிறார். ஒரு இடி மின்னும் மிகையான பூதம் அவையும் அஞ்சிடும். யாருக்கு? சிவபெருமான் உள்ள இருக்கக்கூடிய அடியம். அடுத்த பாட்டிலே பிற உயிர்களால வரக்கூடிய துன்பத்தை சொல்றார். கோனரி முழுவதோடு உடையாட கொடுநாக மோடு கரடி ஆனரி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் ஆதி ஆன்மீகம் பிற உயிர்களால் வரக்கூடியது. அடுத்த பாட்டிலே சொல்றாரு, இறைவனால் ஊட்டப்படுகின்ற கண்ணுக்கு தெரியாமல் மறைமுகமாக ஊட்டப்படுகின்ற துன்பம் என்னன்னே நமக்கு தெரியாது. சில துன்பங்கள்லாம் வந்து அவங்களுக்கு என்னன்னே தெரியாது, ஏன் வந்துச்சுன்னு தெரியாது, திடீர்னு வரும், என்ன தெரியாது. அது இறைவனே மறைமுகமாக இருந்து ஊட்டுவார், நேரடியாக ஊட்டுவார், தார் மூலமா ஊட்டப்பட்டார். அதுதான் கொதி ஒரு கால நங்கின் அவனோடு தூதர் கொடுநோய்கள் ஆன பலரும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார். ஆதி பௌதீகம், ஆதி ஆன்மீகம், ஆதி தெய்வீகம் என்ற 3 வகையில் ஊட்டப்படுகின்ற துன்பத்தை கூட தடுத்து நிறுத்துகின்ற ஆற்றல் இறைவனை துதிப்பாடுவதற்கு. துதிப்பாடுனா அவனை போற்றி புகழ்ந்தால், வாயார புகழ்ந்தால் இந்த 3 வகையால் வரக்கூடிய துன்பங்கள் கூட நம்ம. ஆகவே அன்பர்களே, கிடைக்கின்ற வாய்ப்பை எல்லாம் நீங்கள் பயன்படுத்தி உடம்பால தொண்டு செய்யணும் சரியை, வாயால் தொண்டு செய்யணும் கிரியை, மனதால் தொண்டு செய்யணும். ஆக எப்பெல்லாம் முடியுமோ உங்களுக்கு மனம் மொழி மெய்கிறால அம்பால, ஏன்னா நமக்காக இடைவிடாது பூஜை செய்து கொண்டிருப்போம் பெருமானை. யாருக்காகனா நமக்காக. அதனால் அவருடைய கருணையை நினைந்து அவளை போற்றி புகழ்ந்து நாம் எல்லாம் பயன்பெற வேண்டும் என்று சொல்லி அற்புதமான ஆயுத பூஜை நம்முடைய கருவிகளை எல்லாம் இறைவனுக்கு நாம பண்ண வேண்டிய பூஜை நம்ம கை பூஜை பண்றதுதான், காலுக்கு கண்ணுக்கு பண்றதுதான் உண்மையான ஆயுத பூஜை. இவைகளெல்லாம் இறைவனுக்கு தொண்டு செய்ய வேண்டும், அவருக்கு எதிராக போயிடக்கூடாது. டெய்லி தொண்டு செஞ்சீங்கல்ல, அதுக்கு ஒரு பூஜை. இந்த கையை வச்சு தொண்டு செஞ்சீங்கல்ல, அதுக்கு ஒரு பூஜை. உண்மையிலேயா ஆட்டோ வச்சிருக்கோம், அவன் பண்றான், கத்தி வச்சிருக்கோம், நமக்கு என்ன? டெய்லி இறைவனுக்கு தொண்டு செய்த இந்த கைக்கும் காலுக்கும் முக்குக்கும் கண்ணுக்கும் நம்ம பூஜை செய்வதுதான் உண்மையான ஆயுத பூஜை. அந்த பூஜையெல்லாம் நீங்க செய்து கல்வி, செல்வம், வீரம், உடல் ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்று கூறி நல்ல வாய்ப்பை தந்த இந்த எட்டூரோடு பிள்ளையார் கோவில் நிர்வாகத்தார் இனிய நண்பர் கென்னடி அவர்களுக்கும் எல்லாருக்கும் மேலங்கி எழுந்தல் இருக்கின்ற ஐயார் பெருமக்கள் அத்தனை பேருடைய முன்னாள் கொள்கைகளை குறித்து வழங்கி விடைபெறுகிறது. என்னுடைய சிவனே என்போம். ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, मम हृदय निवासं श्री गणेशाय मंगलम्। प्रणो देवी सरस्वती वाचस्पति स्वामिनी विधि दीनामवित्रकपदे सरस्वतये नमः। शिवरांगिता शिवशंभो शिव शिवा शिवा திருச்சிற்றம்பலம்। शिव 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 शिवाय नमः। हर 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 हराय नमः। हर 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 हराय नमः। शिव 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 शिवाय नमः। शिव 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 शिवाय नमः। हर 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 हराय नमः। हर 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 हराय शिवाय नमः। ओम नमः शिवाय शिवाय नमः। ओम नमः शिवाय शिवाय नमः। ओम नमः शिवाय
பிரசாதம். கேசரி